ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இதுல மாங்கா 1 2 இருக்கு. மாங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சோலோ லெவலிங், சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி இந்த மாதிரியான மாங்கா வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதை எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே நீங்க மாங்கா பக்கம் வந்துட்டீங்கன்னா வச்சுங்க, அதாவது ஜுஜுட்சு கைசன் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தாங்க இருக்கும். அது கையாலேயே வரைஞ்சிருப்பாங்க. சில டிராயிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகமே தெரியாது. அவங்க அந்த அப்படி சேப்பை மட்டும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு டிராயிங்கை பார்க்கும்போது சில சமயம் உங்களுக்கு போர் அடிக்கலாம். அதுக்காக உங்களுக்காக நான் கலர்ஃபுல்லா மாத்தி எடிட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வரேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் மொத்த ஸ்டோரி நம்ம பார்த்து முடிச்சிடலாம். என்னால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக ஜுஜுட்சு கைசன் மாங்காவை கலர்ஃபுல்லா மாத்தி கொண்டு வந்துட்டே இருப்பேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லைனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில டான் படத்துல வர அப்பா விட ரொம்ப மோசமான அப்பாவான அந்த ஓஜி ஜெனின்னு மாக்கியையும் மாயும் சாகர நிலைமையில வெட்டிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ்க்கு இறையா தூக்கி வீசிடுவான். வீசிட்டு எனக்கு இந்த ஜெனின் கிளான் தான் ரொம்ப முக்கியம், உங்களால தான் என் பேரை கெட்டு போகுது சாவுங்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வெட்டுப்பட்ட மாக்கி அப்படி படுத்து கிடக்க சுத்தி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்படி வாலி எச்சு விடுறதுக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம மாய் அப்படியே மெதுவா எந்திரிச்சு மாக்கியோட தலையை பிடிச்சா மடியில வச்சுட்டு, மாக்கி இது இப்படிதான் நடக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா இது இவ்வளவு வேகமா நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாக்கிக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க பார்த்தா கட் பண்ணா மாக்கி ஒரு பீச்சில் இருக்கா. பக்கத்துல பார்த்தா மாயி உயிரோட அப்படி உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த வெட்டுக்காயமே இல்ல. அதை பார்த்துட்டு மாக்கி, இது எந்த இடம், இது என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச மாய் சொல்லுவா மாக்கியை பார்த்து, மாக்கி நம்ம 2 பேரும் ட்வின்ஸு, ஆனால் நம்ம 2 பேர் ட்வின்ஸாக இருந்தாலுமே இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ்க்கு நம்ம ஒரே ஒரு ஆள் தான். அதனால நம்ம 2 பேர்னாலையும் நம்மளோட சக்தியை முழுசாக யூஸ் பண்ண முடியாது. நான் சாக போகிறேன் தான் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து போகிறேன். நான் மொத்தமாக அந்த கர்ஸ்ட் எனர்ஜியை எடுத்துகிட்டு போகிறேன். நீ இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறி இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொன்று எல்லாத்தையும் ஒருத்தரையும் விடாத இந்த ஜெனி கிளானு கண்ணில் படுற எல்லாத்தையுமே வெட்டி வீசிரு அப்படின்னு சொல்லிட்டு மாய் வந்து நம்ம மாக்கிட்ட கையில் பார்த்தா ஃபெதர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. மாக்கி அதை கேட்டுட்டு, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, வா பேசிக்கலாம், நீ போகாதான்னு சொல்லிட்டு கூப்பிட கட் பண்ணா மாக்கி அப்படியே உயிரோட எந்திரிக்கிறா. பக்கத்தில் பார்த்தா மாய் இறந்து போய் கிடக்குறா. அதை பார்த்துட்டு மாக்கி எந்திரி நீ எவ்வளோ கதறினாலும் அதான் அவள் இறந்து போயிட்டாலே. அப்புறம் தான் இங்கே மாக்கியோட சுய ரூபமே தெரியுது. எல்லா கஷ்டம் அணிஞ்சு போய் இப்போ நம்ம மாக்கி வேற ஒருத்தியா பறந்துருக்கா. மாக்கி அதனை வேற ஒருத்தியான்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு இப்போ ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அது என்ன பவர்னு கேட்டீங்கன்னா மாய் அவளோட கர்ஸ்ட் பவர் எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்துட்டு போக இப்போ அவள்கிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வெறித்தனமா இருக்கும். அதன வெறித்தனமா புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா டோஜி பிசிகரோ இந்த பேரை கேட்டா தெரியுதா, அந்த அளவுக்கு வெறித்தனமா மாறிடுவா நம்ம மாக்கி. அப்புறம் மாக்கி இறந்து போன மாயை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சுத்தி இருக்க அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்லாம் இவங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ அங்க வெளியே கதவை சாத்திட்டு போனா பாத்தீங்களா அந்த ஓஜி ஜெனின்னு. அவன் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று மாதிரி ஃபீல் ஆகும். திரும்பினா அந்த கதவை சும்மா உடஞ்சி அப்படி பறக்கும் பாருங்க. உள்ள ஏதோ ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் வந்துட்டு இருக்கும்.